மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சனி பெயர்ச்சியும் சரி, குரு பெயர்ச்சியும் சரி, ராகு பெயர்ச்சியும் சரி, ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 பெயர்ச்சி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு எப்பவுமே சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் என்னதான் தொழிலில் முன்னேற்றம் லாபம் வந்தாலும் விரயம்ன்றது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ரிஷபராசிக்காரர்கள் எப்போவுமே எடுத்துட்டிங்கனாவே ரொம்ப கலகலகப்பாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, நிம்மதி இல்லை அப்படின்னு சுற்றிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. அதாவது கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். மிதுனராசிக்காரர்கள் காதலர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்கப் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கும் போன வருஷம்லாம். ஸோ இந்த வருஷம் மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோயில் குழந்தை ஏறி இறங்கியிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம்ன்ற ஒரு விஷயம் இந்த வருஷம் கைகூடி வரப்போகுது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இந்த ஐவிபி அது இதுன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது போன தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்து அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும். பட் இந்த டைம் நீங்கள் இந்த வருஷம் போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, அதாவது 12 ராசிக்கும் சோழி பிரச்சனை மூலமாக என்னென்ன விஷயம் இந்த விசுவாவசு வருஷத்தில் நடக்க போகுதுன்றதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு இந்த விசுவாவசு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமாக நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சனி பெயர்ச்சியும் சரி, குரு பெயர்ச்சியும் சரி, ராகு பெயர்ச்சியும் சரி, ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 பெயர்ச்சி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு எப்பவுமே சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் என்னதான் தொழிலில் முன்னேற்றம் லாபம் வந்தாலும் விரயம்ன்றது பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மேஷராசிக்காரர்கள் இந்த வருஷம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதை சுப விரயமாக மாற்றிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது இடம் வாங்குறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா, அது இடம் வாங்கும் போது கூட பார்த்திங்கன்னா நல்லா அலசி ஆராய்ஞ்சு வாங்குங்க. இல்லைனா தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடும். ஸோ அதனால் மேஷராசிக்காரர்கள் இடம் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது பெண் பார்க்க போனாலும் சரி, இல்லை அதாவது இந்த திருமண வரங்கள் பார்க்கும் போதும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பார்க்கறது நல்லது. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது கொண்டு வந்து விட்டுரும். அதே மாதிரி ரொம்ப நாட்களாக குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு உங்களுடைய வேண்டுதலை முடிச்சுட்டு வருவீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் விரயமாக இருந்தாலும் பயணம் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையுது. ஸோ அதனால் நிறைய பேர் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சவங்களுக்கும் கண்டிப்பாக போவீங்க. அதே மாதிரி இந்த சுற்றுலா போகணுன்னு நினச்சிருப்பீங்க. அதாவது இவ்வளோ நாட்களாக எப்போ பார்த்தாலுமே வேலைன்னு சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு டைம் உங்களுக்கு அமையுது. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு, அதாவது குடும்பத்தினருடன் என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லாருமே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகுது. கண்டிப்பாக வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் இது எல்லாமே மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக போக போகிறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வேலை கிடைக்குமான்னு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைன்றது இந்த வருஷம் அமைய போகுது. அதே மாதிரி யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து பணத்தை கொடுத்துடாம, ஏன்னா அது மூலயமா அதாவது ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடும். இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த விரயன்றது அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சா அதை சுப விரயமாக மாற்றிக்கோங்க. இடம் வாங்கிறது, இந்த ஏதாவது இந்த
திருமண செலவுக்குன்னு சேர்த்து வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க. இல்லைனா நகை வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுங்க. இல்லைனா விரயத்தை கொண்டு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு விட்டுணும்னு சொல்லலாம். மேஷராசிக்கான பரிகாரம். மேஷராசிக்காரங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா, மேஷராசிக்காரர்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசின்னு சொல்லுவோம். எப்போவுமே எந்த ஒரு வேண்டுதல் மேஷராசிக்காரர்கள் வச்சாலுமே 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த நெருப்பை பார்த்து உங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா கம்பல்சரி அந்த வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஸோ செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால இந்த துவரம் பருப்பில் செஞ்ச, ஏன்னா செவ்வாயுடைய தானியம் துவரம் பருப்பு. ஸோ துவரம் பருப்பில் செஞ்ச தானியம், அதாவது சாம்பார் சாதம்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு அன்னதானம் உங்கள் கையால் கொடுக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி போயிடும். நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு கைகூடி வரும்னு கூட சொல்லலாம். ஸோ என்னதான் ஐயோ நமக்கு சனி பகவான் விரயத்தை கொடுக்குறாரு, குரு பகவான் தைரியத்தை கொடுக்குறாரு, ராகு எதுவும் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது எல்லாமே உங்களை விட்டு விலகும்னு சொல்லலாம். அதே மாதிரி சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. ஸோ அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரலாம்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரசனம் மூலமாக நம்ம போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ரிஷபராசிக்காரர்கள் எப்போவுமே எடுத்துட்டிங்கனாவே ரொம்ப கலகலகப்பாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான லாபத்தை, அபரிவிதமான லாபத்தையும் சரி, அபரிவிதமான சந்தோஷங்கத்தையும் சரி அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஜாக்பாட், புதையல் யோகம், அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஒரு அபரிதமான பணப்புழக்கத்தை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. ரொம்ப நாட்களாகவே கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, நிம்மதி இல்லை அப்படின்னு சுற்றிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. அதே மாதிரி தொழிலில் லாபமே இல்லைன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 10,000 ரூபாவும், 10,000 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 20,000 ரூபாவும், 20 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல லட்சமாகவும் பார்த்தீங்கன்னா லட்சம், கோடி, அதாவது லட்சத்தில் எதிர்பார்த்தவங்களுக்கு கோடியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். நான் ரொம்ப நாட்களாக கார் வாங்கணும்னு நினச்சவங்க வாங்க போகிறீங்க, பைக் வாங்கணும்னு நினச்சவங்க வாங்க போகிறீங்க. அந்த மாதிரி என்ன நினச்சாலும் ரிஷபராசிக்காரர்கள், அதாவது சொல்லுவாங்க பாருங்கள், மண்ணை எடுத்தால் கூட பொண்ணாக மாறும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நினச்ச காரியங்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். நினச்ச விஷயங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக இந்த கடன் வாங்கிட்டு கிரெடிட் கார்டை தேய்ச்சி கை ஒஞ்சு போய் நிம்மதியே இல்லாமல் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வருஷம் கடன்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு எல்லா விதத்திலையும் லாபம் இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மாறப்போகுதுன்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு அதை சேர்த்து வச்சிங்கன்னா வர வருஷங்கள் எல்லாமே உங்களுக்கு நிம்மதியாக போகும்னு கூட சொல்லலாம். ஸோ பணப்பட்டுப்பாடுன்ற ஒரு விஷயமே உங்களுக்கு இல்லாமல் போகும். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கிற மாதிரி இந்த வருஷம் நீங்கள் சேகரித்து வைக்கிற பணம் உங்களுக்கு லைஃப்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கான பரிகாரம். ரிஷபராசிக்காரர்கள்னு எடுத்துட்டேனாகவே நிலராசிக்காரர்கள்னு சொல்லுவோம். அதாவது நிலராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வேண்டுதல் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் வைக்கிறீங்க, இல்லை ஒரு கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல், உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோயிலை 9 முறை வலம் வர்றது, 11 முறை சுற்றுறது, இந்த மாதிரி சுற்றி உங்களுக்கு வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் இந்த நடைப்பயணம் போவாங்க பாருங்கள், இந்த பருவதமலை போகிறது, அதே மாதிரி இந்த பெருமாள் கோயிலுக்கு திருப்பதி போகும்போது கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நடைப்பயணம் போகிறது, இந்த மாதிரி நடைப்பயணம் பண்ணி ஒரு வேண்டுதல் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக
ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவேறும்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்கள் நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தானியம், அதாவது சுக்கிர பகவான் தான் அவங்களுடைய அதிபதி. ரிஷபராசிக்காரர்களுடைய தானியம் அதாவது சுக்கிர பகவானுடைய தானியம்னு நினச்சிங்கன்னா அது வந்து மொச்சப்பயிறு. ஸோ மொச்சப்பயிறு என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துன்னு போயிட்டு நீர்நிலைகளில் இருக்கிற மீன்களுக்கு போடுங்க. அந்த வந்து மீன் சாப்பிட்டுச்சுனாவே போதும், உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்து நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் கைகூடி வரும்னு சொல்லலாம். ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஜாக்பாட் தான். மிதுன ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரச்சனை மூலமாக நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மிதனராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. அதாவது கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மிதனராசிக்காரர்கள் காதலர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்கப் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கும் போன வருஷம்லாம். ஸோ இந்த வருஷம் மிதனராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து கைகூடி வரப்போகுது. அதாவது உங்களை பிரிஞ்சு போனவங்க எல்லாமே உங்களை தேடி வரப்பாராங்கன்னு சொல்லலாம். மிதனராசிக்காரர்களுக்கு அதாவது வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா கர்ம சனியாக வராரு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இப்போ உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி கொடுக்க போகிற ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி குரு பகவான் உங்கள் ராசிலே இருக்கிறதுனால எல்லா விதத்துலையும், அதாவது போன வருஷம்லாம் கல்யாணமே ஆகலை, கை நினைக்கிற அளவுக்கு போயிட்டு கூட திருமண தடை வந்துடுச்சு அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் திருமணம் கைகூடி வரப்போகுது. எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிறீங்கன்னு கேட்டவங்க எல்லாருக்குமே பதிலடி கொடுக்க போகிற ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைய போகுது. அதே மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோயில் குழந்தை ஏறி இறங்கியிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம்ன்ற ஒரு விஷயம் இந்த வருஷம் கைகூடி வரப்போகுது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த ஐவிபி அது இதுன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது போன தடவை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும். பட் இந்த டைம் நீங்கள் இந்த வருஷம் போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் மிதனராசிக்காரர்களுக்கு கைகூடி வரும். கண்டிப்பாக உங்கள் கையில் அடுத்த வருஷம் ஒரு குழந்தை இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்துலையும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமைய போகுது. அதே மாதிரி வேலை இல்லைன்னு சுற்றிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்பா என் வீட்டில் எப்போ பார்த்தாலும் எனக்கு மதிப்பே இல்லை, தண்டசோறுன்னு திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் கொடுக்க போகிறீங்கன்னு கூட சொல்லலாம் மிதனராசிக்காரர்களுக்கு. மிதனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய கடன் வீட்டில் ஒரு நகை இருக்காது, எல்லா நகையும் எடுத்துகிட்டு போய் அடகு வச்சுருப்பீங்க. அந்தளவுக்கு கடன் சுமையில் மூழ்கி போயிருப்பீங்க லாஸ்ட் இயர்லாம். தொழிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருந்திருக்கும். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமைய போகுது. ஏதாவது சொல்லுவாங்க பாருங்கள், எந்த விதத்தில் பணம் வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் போட்ட உழைப்புக்கான ஊதியம் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி கடன் வாங்கி இருக்கின்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார் ஃபோன் பண்ணாலுமே மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு பயம் வந்துடும். எந்த கடன்காரன் நமக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா கடனையும் அடைச்சி நிம்மதி பெருமூச்சு ஒரு விடக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் மிதனராசிக்காரர்களுக்கு அமைதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ல் வந்து செவ்வாய் பகவான் இருக்கார். ஸோ அதனால் செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ல் இருக்கிறனால அதாவது வாக்குஸ்தானம் வந்து போன தடவை நீங்கள் பேசின வார்த்தைகளுக்கு வந்து வீட்டில் மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வார்த்தைகள் பேசினாலும் அதுக்கான மதிப்பு வந்து உங்கள் வீட்டில் இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். யாருமே வந்து உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. வேலையில் கூட பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன், எந்த அளவுக்கு சின்சியராக இருக்கேன், பட் ஆனால் என்ன அந்த சின்சியரிட்டிக்கான எனக்கு ஒரு பலன் வந்து கிடைக்க மாட்டேங்குது, என்னுடைய உழைப்பை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, வீட்லேயும் சரி வேலையிலையும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கான அங்கீகாரம்ன்றது கிடைக்க போகுது. உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ப்ரொமோஷன் இந்த வருஷம் மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, ப்ரொமோஷன், குழந்தை பாக்கியம், திருமண தடை வந்து விலகி திருமணம் கைகூடி வரப்போகுது.
அந்த மாதிரி எல்லா விதத்துலையும் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அமோகமான ஒரு வருஷமாக வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமைய போகுது. மிதுனராசிக்கான பரிகாரம், மிதுனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா காற்று ராசிக்காரர்கள் எந்த ஒரு கோயில் போனாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அதாவது அந்த தெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல் வைக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வேண்டுதல் பண்ணணுன்னாவே நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். இல்லை சரி சரி எனக்கு காயத்ரி மந்திரமே சொல்ல தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோயில் போனீங்கன்னா அந்த கோயிலுடைய தெய்வம்னு ஒன்று இருக்கும். இப்போ முருகர் கோயில் போனீங்கன்னா பெருமான் இருப்பார். ஸோ முருகப்பெருமானை வந்து 101 தடவை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான். ஸோ புதன் பகவான்னும் போது புதனுடைய தானியம் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பச்சைப்பயிறு என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கறது, இல்லை குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு போடுறது, இல்லை நீங்கள் அதை சுண்டல் செஞ்சு 4 பேருக்கு வந்து அன்னதானம் போடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுடைய என்ன மாதிரியான வேண்டுதல் வச்சாலும் கம்பல்சரி அது நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து குச்சனூரில் இருக்க சனீஸ்வர பகவானை போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும்னு சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.